நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா டிஃப்யூசர் தான் பார்க்க போகிறோம். டிஃப்யூசரில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், வெலாசிட்டி வந்து ட்ராப் ஆகும். சரியா? ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், வெலாசிட்டி. நாசிலில் நமக்கு தெரியும், நாசிலில் வந்து வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் ட்ராப் ஆகும். ப்ரெஷர் ட்ராப் ஆனால் என்ன ப்ராசஸ்ஸு? இட் இஸ் அ எக்ஸ்பேன்ஷன். இப்போ நாசிலில் வந்து நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னால ஸோ அடியாபேட்டிக் எக்ஸ்பேன்ஷன். இப்போ நாசில் என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு கேட்பாங்க. இட் இஸ் அ அடியாபேட்டிக் எக்ஸ்பேன்ஷன் ஆர் ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன் கூட சொல்லலாம். சரியா? டிஃப்யூசரில் வந்து ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன் சொல்லிக்கலாம். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, வெலாசிட்டி adiabatic expansion or isentropic expansion. இப்போ டிஃப்யூசரில் வந்து ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆகுது, வெலாசிட்டி ட்ராப் ஆகுது. டிஃப்யூசர் வந்து அப்படியே வந்து நாசலுக்கு உல்டா, நாசல் என்ன பண்ணுதோ நாசலுக்கு எதிராக பண்ணுறவன் தான் டிஃப்யூசர். அப்போ இவனுக்கு பேர் என்ன அப்படின்னா, வெலாசிட்டி கம்மி பண்ணுறதுனால இவனுக்கு பேர் வந்து என்னன்னா டீசலரேட்டிங் டிவைஸ். இங்க என்ன ஒரு மாறுதல் அப்படின்னா C1 வந்து ரொம்ப பெருசா இருக்கும், அப்ப C2 வந்து நெக்லிஜிபிள். C1 வந்து ரொம்ப பெருசா இருக்கும், C2 நெக்லிஜிபிள். அப்ப இந்த ஈக்குவேஷன் மட்டும் வந்து நம்ம நாசலோட ஈக்குவேஷன் வந்து இந்த இடம் மட்டும் மாறும். என்ன மாறும் அப்படின்னா C1 இருக்கும், C2 இருக்காது. C1 இருக்கும், C2 இருக்காது. அப்போ C1 கண்டுபிடிக்கணும்னா 2 times of H2 minus H1 கிலோ ஜூல் மாற்றணும்னா 2000, ஜூலா மாற்றணும்னா ஒரு 1000 சேர்ந்துக்கும். ஸோ ரூட்